இந்த வண்டி தான் இருக்குமோ? இந்த வண்டி தான் இருக்கிறதுலே புதுசா இருக்கு. ஒண்ணுதான் இந்த இடத்துல நின்றுட்டு இருக்கு. சரி, பூஜையை ஸ்டார்ட் பண்ணிடுவோம். எங்க அந்த சந்தனம்? இதுல இருந்து ஒண்ணு எடுத்து அதுல போட்டு குழைச்சி நல்லா அடிக்கணும். என்னது இது குப்பைலாம் வருது? சி. ஒரு சந்தனத்தை வச்சுட்டு கொஞ்சம் தண்ணியை ஊத்தி நல்லா குழைச்சிடலாம். என்ன யாருமே காணோம்? சீக்கிரம் வாங்க, சீக்கிரம் வாங்க, டைம் ஆகுது பாருங்க, நான் நடைய மூடணும், சீக்கிரம் வாங்க. நான் இதோ வந்துட்டேன். நான் சொல்லுங்க, என்னன்னா பா நடைய மூடணும்ப்பா, வண்டிக்கு பூஜை போட சொன்னீங்க, எவ்வளவு நேரம் நான் வெயிட் பண்றது? சரிங்க, நான் அதோ வந்துட்டோம். மாலை எல்லாம் எடுத்துட்டு வந்தீங்களா இல்லையா? மாலை எல்லாமே எடுத்துட்டு வந்துட்டாங்க. இந்தாங்க மாலை. அண்ணா இந்தாங்க நான் மாலை. சரிப்பா சரிப்பா, இது கரைச்சாச்சு. இப்ப நல்லா குழைச்சாச்சு. குழைச்சிட்டு இந்த வண்டிக்கு பூஜையை போட்டுற வேண்டியதுதான் இப்போ. இங்க ஒரு தேயி, இந்த சைடுல ஒரு தேயி, இங்க ஒரு தேய், அப்புறம் பொட்டு ஒண்ணு வச்சிடலாம். அந்த குங்குமடப்பா எங்க? இதோ இருக்கு. இதுல இருக்க குங்குமம் எடுத்து அதுல சாமிக்கு அங்க வச்சிடணும். சாமி குங்குமம், ஆனாதான் டப்பா திறக்காம அப்படியே இருக்கு. தட்டுங்களா? இல்லைங்க இல்லைங்க, எல்லாம் திறந்துருச்சு. சரி, குங்குமம் எடுத்து எங்கங்க வச்சுமோ அங்கங்க ஒரு பொட்டு வச்சிடலாம். இங்க 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 வச்சோம்ல, அங்கெல்லாம் மாலை எடுத்து வண்டியில கட்டணும்ல, இந்த சைட்ல வச்சு கட்டி விட்டுடுறேன். மாலைய நல்லா நிக்கும். வண்டிக்கு மாலை கட்டியாச்சு. எல்லாரையும் கூப்பிடுங்க, நம்ம சாமிக்கு பூஜை போட்டுடலாம். எலுமிச்சம்பழம் எடுத்துட்டு வாங்க. அப்படியே எலுமிச்சம்பழம் எடுத்துட்டு வர சொன்ன, எடுத்துட்டு வரலையா? மொத்தம் 4 எலுமிச்சம்பழம் எடுத்துட்டு வரணும், 4 சக்கரத்துக்கும். தோ எடுத்துட்டு வந்துட்டோம் சாமி. இந்தாங்க, கால் வேற வலிக்குது, இப்படியே உட்காந்துடுறேன். இந்தாங்க 4 எலுமிச்சம்பழம் இருக்கு, ஒரு தேங்காய் எடுத்துட்டு வந்துடுறேன். சரி சரி, 4 எலுமிச்சம்பழத்தை எடுத்து ஒரு வீல் கடியிலையும் முன்னாடி வைக்கணும். முன்னாடி வைக்கணும். அப்பதான் வண்டியை மூவ் பண்ணும் போது கரெக்டா இருக்கும். இந்த சைட்ல எல்லா இடத்துலயும் நடுவுல வைக்கணும். எங்க போச்சு? அந்த சைட்ல போயிடுச்சு. இந்த சைடு தான் இருக்கு. எடுத்து இப்படி வச்சிருவோம். கரெக்ட். இப்படி வச்சு சரி சரி, யாருகிட்ட வண்டி சாவி இருக்கு? எடுக்க சொல்லுங்க, பூஜையை போட்டுற வேண்டியதுதான். ஒரு சுத்திட்டு ஊரு கண்ணு, ஒரு கண்ணு, நாய் கண்ணு, நரி கண்ணு, அந்த கண்ணு, இந்த கண்ணு, பேய் கண்ணு, பிசாசு கண்ணு, இந்த வண்டியில இருந்து எல்லா கண்ணும் போனோம். போட்டாச்சு. சாமி அப்படியே போட்டீங்களா? ஆமா, அப்படியேதான் போடுவாங்க. சரி, தேங்காய் ஒண்ணு உடைச்சிடலாம் சுத்தி. ஊரு கண்ணு, ஒரு கண்ணு, நாய் கண்ணு, நரி கண்ணு, அந்த கண்ணு, இந்த கண்ணு, எல்லா கண்ணும் போனோம். தேங்காவையும் உடைச்சாச்சுமா. சரி, வண்டி சீக்கிரமா எடுக்க சொல்லுங்க. சாமி இருங்க, என் பொண்ணெல்லாம் எங்கேயோ போயிருக்காங்க, உங்க பொண்ணு கூட தான். என்னது, பொன்னி கூட போயிருக்காங்களா? பொன்னி கூடயா? இருக்காதே. ஆமா, உங்க பொண்ணுதான் கூட்டிட்டு போனா. என்ன இந்த வேலையெல்லாம் பாத்துட்டு இருக்காளா? சரி சரி, நானே கூப்பிடுறேன். பொன்னி எங்க இருக்க? சீக்கிரமா வா பொன்னி, ஏதோ சொல்றாங்க பாரு. சீக்கிரமா வாங்க, வண்டி எடுக்க சொல்றாங்கம்மா, சீக்கிரம் வாங்க. அப்பா கூப்பிட்டீங்களா? ஆமா கூப்பிட்டேன்னா. சரி, எங்க போயிருந்த நீ? அப்பா, நான் தனு கூட சேர்ந்து விளையாட போயிருந்தேன்ப்பா. அந்த சிப்ஸ் கடை சூப்பரா இருந்துச்சு, சாப்பிட போனோம்ப்பா. இருங்க காமிக்கிறேன், வச்சுட்டு வந்து. ஏய், அவ கூட சேர்ந்து நீ சுத்த ஆரம்பிச்சுட்டியா? சரி சரி, வண்டி எடு, கிளம்பலாம். சரிங்கம்மா, எல்லாரும் போய் வண்டியில ஏறுங்க. ஜாலி, நான் போய் வண்டியில ஏற போறேன். ஜாலி ஜாலி ஜாலி. சரி சரி, எல்லாரும் வண்டியில ஏறுங்க, டைம் ஆகுது பாருங்க. அனு எங்க? அம்மா நானும் இங்கதான் இருக்கேன். நானும் வண்டியில போய் ஏறுறேம்மா. இதுக்கப்புறம் வண்டி நம்ம வீட்டுல தானே இருக்கும். ஆமா நம்ம வீட்டுலதான் இருக்கும், போய் ஏறுப்போம். ஜாலி ஜாலி ஜாலி. அம்மா சீக்கிரம் வாங்க, நாங்க வண்டியில ஏறிட்டோம் பாருங்க. ஆண்டி தனு எங்க? நாங்கெல்லாம் கிளம்புறோமா வீட்டுக்கு. கிளம்புறீங்களா? தனுக்கு குடுக்கலாம் தான் இந்த சாக்லேட் எடுத்துட்டு வந்தேன். எனது சாக்லேட்டா? எந்த சாக்லேட்? இந்த சாக்லேட் தான் ஆண்டி, சூப்பரா இருக்கும். என்கிட்ட லாஸ்டா ஒண்ணுதான் இருந்துச்சு, அதனாலதான் எடுத்துட்டு வந்தேன். ஒன்னா? சரி சரி, எடுத்துட்டு வாடி. ஒண்ணுதான் இருக்கு. அப்ப எனக்கு ஒண்ணு 2 பேரும் ஷேர் பண்ணிக்கலாம். சண்டை போடாதீங்க. எந்த சாக்லேட் காட்டு? இந்த சாக்லேட்டா? ஆமா ஆண்டி, இந்த சாக்லேட் இந்த டப்பா ஃபுல்லா தருவாங்க ஆண்டி. அப்படியாம்மா? சரி, இந்த சாக்லேட்டை நீ சாப்பிடு, நான் வேற சாக்லேட் வாங்கி கொடுத்துக்கிறேன். வேணாம் ஆண்டி, நான் நிறைய சாப்பிட்டுட்டேன், நீங்க தனுக்கே கொடுங்க. இல்லம்மா, ஒண்ணு வாங்கி எப்படி 2 பேரும் ஷேர் பண்ணிப்பாங்க? ஆமால. சரி சரி, நீ போய் கடையை காட்டு, வாங்கிட்டு இருங்க, நான் வந்துடுறேன். சரியா? அப்படியா? சரிங்க ஆண்டி. தனு, வண்டியை விட்டு கீழே இறங்கு, நம்ம போய் கடையில எல்லாமே வாங்கலாம். அந்த கடையில சூப்பரா இருக்கும். அப்படியா? நான் போய் வாங்குறேன். மாமா, நான் போய் வாங்கட்டுமா? சரிடி, போய் வாங்கிட்டே இரு, நான் வந்துடுறேன்.
அனு அனு உனக்கும் அக்கா போய் வாங்கி எடுத்துட்டு வந்துடுறேன். இங்கே இரு, காரை விட்டு கீழே இறங்காத சரியா? கார்ல இப்ப அப்பா ஏறி உட்காந்து ஒரே மெரி பாரு. அந்த கீழே வச்சிருக்காங்களா அந்த எலுமிச்சம்பழம், அது எல்லாமே டபக்குன்னு நசுங்கிடும் சரியா? அது நல்லா பாரு. அக்கா நிறைய வாட்டி பாத்திருக்கேன், அதனாலதான் போறேன். சரிம்மா நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன். சரிடி, பாத்து பத்திரம். ஏங்க அந்த வண்டி எடுங்க, எலுமிச்சம்பழம் நசுங்குதான்னு பாப்போம். சரிம்மா நான் வண்டி ஓட்டுறேன், நீ எலுமிச்சம்பழம் நசுங்குதான்னு பாரு சரியா? சரிங்க சரிங்க. பாருங்க, பாரு சீக்கிரம் பாரு. அப்பாடி நசுங்கிடுச்சுங்க. சரி பரவாயில்ல, நீ ஏறி உட்காரு, நம்ம வீட்டுக்கு கிளம்பலாம். சரிங்க அங்கிள், நாங்க கிளம்புறோம். சரிம்மா பார்த்து போற வழியில தான் இந்த கடை இருக்கு. மறக்காம அந்த பொண்ணை கூப்பிட்டு போயிடுங்க, பொண்ணிட்டு வந்து வீட்டுல விட்டுருங்க சரிங்களா? சரிங்க, நாங்க வரும்போது அப்படியே உங்க வீட்டையும் பாத்துட்டு போறோம். சரி வரேங்க. வா வண்டியில ஏறு வா. வந்துடுறேங்க. எங்க மறந்துட்டீங்களா? நீங்க போயிட்டே இருங்க, நான் அந்த கோலமாவு பாட்டி கிட்ட போயிட்டு கோலமாவு வாங்கிட்டு வந்துடுறேன். பாருங்க மறந்தே போயிட்டேன் பாருங்க, கோலமாவு வாங்கி வச்சேன் எனக்கு வாங்கறதையே. நீங்க வந்துட்டே இருங்க, நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன். தனு, நான் இந்த கடை தான் சொன்னேன், இந்த கடையில தான் எல்லாமே இருக்கும். ஒரு பேக்கெட் எடுத்தா 20 ரூபாய் தான், அதோட அதிகமாலாம் கிடையாது. எது வேணுமோ நீ வாங்கிக்கோ. அப்படியா? சரி சரி, எல்லாமே சூப்பரா இருக்கே. இது என்னது, இது ஜல்லி பாட்டில் எல்லாம் போட்டிருக்கு, நல்லா இருக்குமாடி இது? நானே சாப்பிட்டது இல்லப்பா. ஓ அப்படியா? சரி, இதெல்லாம் ஒண்ணு எடுத்து வச்சுக்கலாம். என்னென்ன இருக்கு? ஜல்லி இருக்கு, இந்த சைடுல சிப்ஸ் இருக்கு, பன் பட்டர் ஜாம் எல்லாம் வச்சிருக்காங்க, உருளைக்கிழங்கு சிப்ஸ் இருக்கு. வேற என்ன இருக்கு? சிப்ஸ் பேக்கெட் எல்லாம் இருக்கு. இதெல்லாம் எவ்வளவுன்னு தெரியலையே. எவ்வளவு இதெல்லாம்? 20 ரூபாய் சொன்னா ஆல்ரெடி. ஏபிசிடி கூட இருக்கு, ஏபிசிடி பிஸ்கெட் ஆயுது. நீங்க தங்கச்சி கிட்ட இத வந்து கொட்டி குத்தன்னு வச்சுக்கேன், ஏபிசிடி சொல்லி குத்துக்கிட்டே பண்ண வேண்டிய நானு. சரி சரி இரு, நான் போய் எங்க அம்மாவை கூப்பிட்டு வரேன். தனு, இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் போயிட்டு பில் போட்டு அவங்க அம்மா கூப்பிட்டு வா. ஆமா, நீ சொல்றதும் கரெக்ட் தான். எங்க அம்மா வந்தாங்கன்னா அவசரத்துல அவங்களே பில் போட்டுட்டு போயிடுவாங்க. நானும் சீக்கிரமா எல்லாத்தையும் வாங்கிட்டு போயிடுவேன். சரி சரி, எல்லாத்தையும் எடுத்து வைக்கலாம். கடைக்கார ஆளை காணோம். அந்த அண்ணன் வந்துருவாரு, என்னோட ஃப்ரெண்டு தான் அவரு. நீ கவலைப்படாத, சீக்கிரமா எடுத்து வை. ஓ அப்படியா? சரி சரி, நான் எல்லாத்துலயும் ஒண்ணு எடுத்து வச்சிருக்கேன்ப்பா. இந்த சிப்ஸ் எனக்கு ஒண்ணு வேணும். அப்புறம் இந்த ஓம்பொடினா எனக்கு ரொம்ப பிடிக்கும், அந்த ஓம்பொடி ஒண்ணு எடுத்துக்கிறேன். இது எப்படி இருக்கும்னு தெரியலையேடி, இரு ஓபன் பண்ணி பாக்கலாம். திட்ட போறாங்கடி யாராவது வந்தா? அதெல்லாம் யாரும் திட்ட மாட்டாங்க, என்னோட ஃப்ரெண்டை தான். ஓபன் பண்ணி பாக்கலாம். அதுக்கு முன்னாடி நான் சாப்பிட்டுருந்தேன்ல அந்த சாக்லேட் தான், இது எப்படி இருக்கு பத்தியா? எல்லாம் வாங்கிப்பாங்க. ஒண்ணுதான் இருந்துச்சு, 3 தான் இருக்கு. ஒண்ணு 5 ரூபாவா? அது ஒண்ணு 5 ரூபாவா? அது இந்த ஜெல்லி எப்படி இருக்குன்னு பாரு. என்ன கோக் மாதிரியே டிஃப்ரெண்டா இருக்கு, நல்லாதான் இருக்கும் போல. சாப்பிட்டு பாக்குறேன். நல்லா தாண்டி இருக்கு. நீயும் ஒண்ணு எடுத்துக்கோடி. இல்ல நான் சாப்பிட்டுட்டேன், இருந்தா நீயும் ஒண்ணு எடுத்துக்கோ. ஆமாப்பா, நல்லாதான் இருக்கு. நீ கொஞ்சம் கடி, நான் கொஞ்சம் கடிக்கிறேன், அப்படியே கடிச்சுக்கிட்டே இருக்கலாம். நல்லா இருக்குப்பா, இது ரொம்ப டேஸ்டா இருக்கு. சரி சரி ஓகே, இதெல்லாம் எடுத்து இதுக்குள்ளே போட்டுடலாம். அப்பதான் வந்தா கரெக்டா இருக்கும். நம்ம வந்து பாப்பா வந்தோடனே கொடுக்கறதுக்கு, பாப்பாக்கு வேணும்ல, அதனால. பசங்களா, யாரும் கேட்காம வந்து என்ன இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க? பொண்ணி, உனக்கு வேற வேலையே இல்லையா? எப்ப பார்த்தாலும் எல்லாரையும் கூட்டிட்டு வந்து இந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருப்பியா? என்னோட சிப்ஸ் எல்லாம் வேஸ்ட் ஆகிட்ட பாரு. ஆண்டி அவ எல்லாத்தையும் வாங்கிப்பா ஆண்டி. ஆமா ஆண்டி, நான் எல்லாத்தையும் வாங்கிடுவேன். ஆமா வாங்கிடுவேன். ஃபர்ஸ்ட் எது வேஸ்ட்? இது 20 ரூபாய் வாங்குவியா? வாங்கலன்னா உன் இந்த இடத்த விட்டு விடவே மாட்டேன், பாத்துக்கோ. ஆண்டி நான் எல்லாமே வாங்குவேன் ஆண்டி. என்ன, யாரு என் பொண்ணை திட்டுறது? ஏங்க என் பொண்ணை திட்டுட்டே இருக்கீங்க? உங்க பொண்ணு பாருங்க, என் கடையில வந்து எல்லாத்தையும் எடுத்து சாப்பிட்டுட்டா. என்னது எடுத்து சாப்பிட்டால? அப்படி என்ன எடுத்து சாப்பிட்டா? இதுதானே, இதுக்கு என்ன 20 ரூபாய் இருக்குமா? கொடுத்துட்டா போச்சு. வேற என்னடி வாங்கியிருக்கேன்? எல்லாம் வாங்கி வைடி, நான் பில் போட்டு தரேன் உனக்கு. அப்பாடி நல்லது, எங்க அம்மா எல்லாமே வாங்கி தரேன்னு சொல்லிட்டாங்க. இந்த மாதிரி 4 கூட எடுத்துக்கலாம் போல. சரி பாப்பா, எல்லாத்துலயும் ஒன்னொன்னு வேணுமா? 4 நாள் வேணுமா? ஆண்டி எல்லாத்துலயும் ஒன்னொன்னு கொடுங்க போதும். சரி சரி பரவாயில்ல, சாரிம்மா, தெரியாம திட்டிட்டேன். நானு வந்தேன், பாத்ரூம் போயிட்டு அந்த பொண்ணு இப்படிதான் எல்லாரையும் கூட்டு வந்து வாங்குறேன்னு சொல்லிட்டு அப்படியே ஏமாத்தி கூப்பிட்டு போயிடுவா. சரி, உனக்கு என்ன வேணும்னு பாரு. இந்த சிப்ஸ் வேணுமா? இந்த சிப்ஸ் நல்லா இருக்கும், சாப்பிட்டு பாக்குறியா பாரு. ஆண்டி இது வேணாம் ஆண்டி. அது வேணாமா? சரி, இந்த ஆழ்வெள்ளி கிழங்கு சிப்ஸ் சாப்பிடுறியா? உடம்புக்கு நல்லது கிழங்கு சிப்ஸ். அப்புறம் இந்த குச்சி சிப்ஸ் இருக்கு, குச்சி சிப்ஸ் சாப்பிடுறியா? இங்க பாரு, எல்லா வகையான சிப்ஸும் நம்ம கிட்ட இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா மின்ட் போட்டிருக்கோம், புதினா போட்ட சிப்ஸ், காராமணி, பப்ஸ் எல்லாமே இருக்கு. உனக்கு என்ன வேணுமோ எடுத்துக்கோ சரியா? ஆண்டி எல்லாமே சூப்பரா இருக்குது ஆண்டி. ஆமாமா, நம்ம கிட்ட எல்லாமே சூப்பரா தான் இருக்கும். உனக்கு என்ன வேணுமோ எடுத்துக்கோ. மண்பன்றி ஜாம் கூட இருக்கு, எது வேணுமோ உனக்கு எடுத்துக்கோ. ஆண்டி இது எல்லாமே ஒன்னு எடுத்து வைங்க, எனக்கு எல்லாமே போதும். எல்லாமே ஒன்னா மொத்தம் 240 ரூபா வருதுமா. சரிங்க ஆண்டி. அம்மா அம்மா அம்மா, என்னடி
அதுக்குள்ள வேலையை முடிச்சிட்டியா? எங்க எவ்வளவுங்க ஆச்சு? 240 ரூபாய் ஆச்சுமா. 240 ரூபாய்லாம் கொடுக்க முடியாது, 200 ரூபாய் தான் கொடுப்பேன். 4 பாக்கெட் யார் தரது? எனக்கு ஓசிலியா கொடுக்குறாங்க காசு? எது ஓசியில குடுக்குறாங்களா? அப்பனா எதுவும் வேணாம், வாடி போலாம். ஏமா ஒரு பொண்ணு எல்லாத்தையும் பிரிச்சு வேற போட்டுச்சு, குடுக்கறத குடு. அப்படி சொல்லுங்க. 200 ரூபாய் தான் கொடுப்பேன், அதுக்கு மேல 1 ரூபாய் கூட கொடுக்க மாட்டேன். தனு எல்லாத்தையும் கவர்ல எடுத்து வச்சுட்டு வா, நான் 200 ரூபாய் கொடுக்குறேன் உங்ககிட்ட. சரிங்கம்மா, எல்லாத்தையும் கவர்ல எடுத்து வச்சுட்டு வரேன். ஏங்க அவளும் சிப்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டா. நான் வந்து உட்காருங்க. நான் உட்கார வேணாமா? இடம் எப்படி எனக்கு பத்தம்? 3 பேர் உட்காரணும். பொண்ணு இட்டுன்னு போய் உங்க வீட்டுல விட்டுட்டு போயிடுவோம், சரிங்களா? அவ பாவம் ஒண்டியா எப்படி போவா? சரி, அவளோட வீடு எப்படின்னு தெரியுமா? ஏமா பொன்னி, உனக்கு வீடு தெரியுமா? போற வழி எப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா உங்களுக்கு வழி எனக்கு தெரியாதே. ஆண்டி எங்க வீடு போற வழியில தான் இருக்கு. வழி எனக்கு நல்லாவே தெரியும். நான் சொல்றேன், நீங்க அந்த இடத்துல போங்க. ஃபர்ஸ்ட் ரைட்டா போயிட்டு ரைட் கட் பண்ணுங்க. ரைட் கட் பண்ணோடனே அகைன் லெஃப்ட் கட் பண்ணுங்க. அப்போ சின்னதா ஒரு கோயில் வரும். அந்த கோயிலை விட்டுட்டு அகைன் ஒரு ரைட் கட் பண்ணீங்க அப்படின்னா எங்க வீடு வந்துடும் ஆண்டி. ஓ அப்படியா? சரி சரி, வண்டியில ஏறுவா. சரிங்க ஆண்டி. தனு நீயும் போய் வண்டியில ஏறுப்போ. ஏய் தனு வா, எங்க வீட்டுக்கு போயிட்டு நானே எல்லாமே காமிக்கிறேன்னா. எங்க வீட்டுல நிறைய இருக்கு விளையாட்டு சாமான்லாம், நீ பார்த்ததே இல்லல்ல. வா, நான் உனக்கு ஃபர்ஸ்ட் வண்டியில ஏறுங்க, அதுக்கப்புறம் அங்க போய் எல்லாமே பேசிக்கங்க, சரியா? ஃபர்ஸ்ட் போய் வண்டியில ஏறுங்க. சரிங்கம்மா, அங்க போய் பேசிக்கிறோம். சரி சரி, கதை தான். ஆண்டி நாங்க 2 பேருமே பின்னாடி ஏறிட்டோம், நீங்க தான் இன்னும் ஏறல. இது எதுக்கு கவுந்துச்சு? அழுவுறா? ஏண்டி அழுவுற? அக்கா மட்டும் பின்னாடி உட்காந்துட்டாங்க, நானும் பின்னாடி உட்காரணும். ஏய் நீ சின்ன பொண்ணு, பின்னாடி உட்காந்தா டப்ப கடிச்சுன்னு கீழே தான் விழுவேன். ஒழுங்கா இங்கே உட்கார்ற வழிய பாரு. முடியாது, நான் இங்கதான் உட்காரணும். அங்க போய் அக்கா கிட்ட எதையோ ஒரு பண்ணி தோலை. ஏங்க இவ பண்றது சரியே கிடையாது. ஏய் உங்களை யாரு பின்னாடி போய் உட்கார சொன்னா? ஒழுங்கா முன்னாடி உட்காருங்க. அம்மா ப்ளீஸ்மா, இன்னைக்கு ஒரே ஒரு நாளுமா. இன்னைக்கு ஒரு நாள் தானே பொண்ணி கூட இருப்பேன், அதனால சரி ஏதோ ஒண்ணு பண்ணுங்க. அனு நீயும் போய் பின்னாடி உட்காந்துக்க போ, எனக்கு உட்கார இடம் இல்ல. சரிம்மா, நான் போய் முன்னாடியே உட்காந்துக்கிறேன். ஜாலி ஜாலி ஜாலி. ஆமா ஜாலி. கீழே வந்தா எனக்கு தெரியாது. அக்கா கொஞ்சம் நகருங்க, நான் உட்காந்துக்கிறேன். எனக்கே இடம் இல்லடி. அதெல்லாம் முடியாது, கொஞ்சம் நகருங்க, நான் உட்காந்துக்கிறேன் ப்ளீஸ். சரி எங்கேயாவது உட்காரு, எங்க 2 பேருக்கும் நடுவுல உட்காந்துக்கோ. சரிங்கக்கா. நாங்க உட்காந்துக்கிட்டோம்மா. சரிம்மா, அம்மா நீங்களும் ஏறுங்க. மீரா, நீ மட்டும்தான் ஏற வேண்டியது பாக்கி. நீ ஏறிடு. சும்மா உட்கார்ந்து இருக்காங்கன்னு சொல்லிட்டு பசங்களை வர கத்திக்கிட்டே இருந்த. நீ நின்னு கதை பேசிட்டு இருக்க. ஏறு மேல, சீக்கிரமா, டைம் ஆகுது, போகணும் வீட்டுக்கு. வேற ராகு காலத்துக்கு முன்னாடி. சரி சரி, நீங்க ஆரம்பிச்சிடாதீங்க, கொஞ்சம் நகர்ந்து உட்காருங்க. நான் உட்கார வேண்டாமா? சரி சரி பசங்களா, கிளம்பலாம் வாங்க. கிளம்பலாம். ஓகே நாங்க கிளம்புறோம். பொன்னி, அந்த ஆண்டிக்கெல்லாம் பாய் சொல்லிடு. பாய் ஆண்டி, நாங்க கிளம்புறோம் எங்க வீட்டுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணிடுங்க. கூடவே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. கிவ் அவே கொஸ்டின் கேட்கலாம் அப்படின்னா மறக்காம கீழே கமெண்ட்ஸ் சொல்லுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை.